பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிட்டே இருந்த, கடைசியில அப்படியே ஆயிட்டேன். ஜீவா, நான் நான் இல்ல அந்த இல்ல, மாதிரி- நீ வருத்தப்படாத. அதை இதை சொல்லி என் மனசை கெடுத்துறாத. நான் இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு வரேன். எல்லாமே நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை தான், மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஸ்னேகா, ஆனா என் மனசுல இருக்கிற வேதனை போலீஸ் கிட்ட அடி வாங்கியும் மறையல. ஒரே ஒரு உதவி செய்வியா? இங்க இருந்து நான் சீக்கிரம் வெளியே போயிடுவேன். இந்த காயெல்லாம் ஆறிடுச்சுன்னா ரொம்ப அழகாயிடுவேன். எப்பவுமே என் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அதனால மகேந்திர சார் கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேஷம் வாங்கி கொடு. அப்படியாவது நான் பொழைச்சு போறேன். ஏ அழாத, நீ அழுதா அதுக்கும் நான் காரணம், என்னதான் அடிப்பாங்க. ஐ அம் டாக்டர் ஐசக். ஏன் டாக்டர் பாவம் அவர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? கம்ப்ளைண்ட் கூட நான் ஏற்கனவே வாபஸ் வாங்கிட்டேன். இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அவரை பைத்தியமாக்குறீங்க. ஜீவாவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவனை நல்லா தெரியும். உனக்கு ஒண்ணுமே இல்ல, நீ நல்லா இருக்கன்னு நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கும் அவன் பைத்தியம் தான், காதல் பைத்தியம். ஏன்னா தான் பைத்தியம்னு மனப்பூர்வமா அவனே சொல்றான். அதுக்கு அர்த்தம் எங்க பாஷையில he is absolutely normal. அப்படின்னா தயவு செஞ்சு அவர் வெளியே விட்டுருங்களேன். அது உங்களை விட எனக்கு அந்த எண்ணம் அதிகமாவே இருக்கு. ஆனா அவன் நிரந்தரமா இங்கேயே இருக்கணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. அவங்க எல்லாரையும் தடுத்து நிறுத்த ஒரு வழி